இப்படிதான் ஒரு ஊர்ல 30 வருஷங்களுக்கும் மேலா ஒரு பிச்சைக்காரர் ஒரே இடத்துல இருந்துகிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் திடீர்னு இறந்து போயிட்டாரு. அவரை புதைக்கிறதுக்கு ஊர் மக்கள் இடம் தேடினாங்க. அவர் எந்த இடத்துல 30 வருஷமா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரோ அதே இடத்துல அவரை புதைக்கிறதுன்னு முடிவுக்கும் வந்துட்டாங்க. அந்த இடத்துல குழியை தோண்டினாங்க. அந்த குழி தோண்டினப்பதான் அவங்க எல்லாருக்குமே தெரியுது அந்த இடத்துல ஒரு புதையல் இருக்குதுன்னு. தன்னோட காலுக்கடியில புதையல் இருக்கிறது கூட தெரியாம 30 வருஷமா அந்த இடத்துலயே நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு அவரு. பிச்சை எடுக்க அந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு பதிலா தோன்ற வேலையை அந்த இடத்துல செஞ்சிருந்தா கூட புதையலை கண்டுபிடிச்சிருப்பாரு. இல்லனா பிற்காலத்துல உதவும்னு நினைச்சு அந்த இடத்தை தோண்டி பயிர் செஞ்சிருந்தா கூட அவருக்கு அந்த புதையல் கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காம முயற்சியே எடுக்காம இருந்ததுனாலதான் பக்கத்துல உள்ளது கூட கை கெட்டாம போயிடுச்சு அவரு. நம்மளும் பெரும்பாலான நேரங்கள்ல அந்த பிச்சைக்காரர் மாதிரி தான் இருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிறத உணராம வெளியில எங்க என்ன கிடைக்கும்னு தேடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு பெரிய புதையல் இருக்குது. அந்த புதையலோட அடையாளத்தை கண்டுபிடிச்சு அதை பெறறதுக்கு நாம ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணும்.